ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பாசிப்பருப்பு சாம்பார் இட்லி தோசைக்கு நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் ஒரு பாசிப்பருப்பு வந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நான் ரொம்ப எடுக்கலை, ஒரு டம்ளர் தான். இது தாராளமாக ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம். இப்போ வந்து இதில் வந்து காரத்துக்கு 2 பச்சை மிளகா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். பழமான தக்காளி 2 நல்ல பழமாக இருக்கா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடியிலலாம் தங்காது, பாசிப்பருப்பு நல்லா வேகும். தேவைப்பட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 விசில் விடுங்க. நமக்கு நல்லா குழஞ்சி வந்துடும். நமக்கு ஒரு 3லேருந்து 4 விசில் நல்லா வரட்டும். இப்போ சைடில் வந்து அதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். சின்ன பேனில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஹீட் பண்ணதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அப்புறம் மல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, அது எடுத்துகிட்டு காரத்துக்கு 2 வரமிளகா, நான் ரொம்ப சேர்க்கல, 2 தான் எடுத்திருக்கேன். நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணிடுங்க. கருகாமல் சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் சேர்க்கல, ட்ரையாக தான் வந்து நான் வறுத்துருக்கேன். இது வந்து இப்போ நல்லா நேவாக அரைச்சிக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் ஏற்கனவே காரத்துக்கு போட்டிருக்கோம். இப்போ வந்து 3லேருந்து 4 விசில் வந்துருச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க நல்லா நமக்கு குழஞ்சி வந்திருக்கு. தண்ணி ரொம்ப இல்லை. நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். மத்து இருந்தால் நீங்கள் மத்தில் கூட கடைஞ்சிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்துக்கிறோம். திக்காக இருந்தால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பவுட்ரு நம்ம வந்து அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த பவுட்ரை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்ந்ததும் அது நல்லா காயட்டும். காஞ்சதும் தாளித்து நம்ம கொட்டிடலாம். கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஜீரகம், அப்புறம் வந்து வரமிளகா இருந்தால் பச்சை மிளகாய் இது ஒன்று நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகா 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து இதில் வந்து தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் எல்லாம் கொதிக்க வச்சிங்கன்னா ரெடி ஆகிடுச்சு பாசிப்பருப்பு சாம்பார். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.